ரொம்ப பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். தொடர்ச்சியாக ஜாப் அப்ளை பண்ணுறதுல இது எபிசோட் 3. கிளாட்ல AP5 அப்படிங்கிற கனெக்டர் யூஸ் பண்ணி லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எத்தனை ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா PDFன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, உங்க DMK நான் சென்ட் பண்றேன். ஸோ இதனால மேனுவலா நம்ம ஜாப் சர்ச் பண்ணவே தேவையில்ல. ஒரு 5 அப்ளிகேஷன் போட்டாலுமே அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் வந்து சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அப்ளை பண்ணவே போறோம். பிகாஸ் நான் பாக்குறதெல்லாம் நிறைய ரெக்ரெட் மெயில்ஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண ஜாப்க்கு நம்மளுக்கு ஸ்கிரீனிங் ப்ராசஸ்க்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஜூன் 17 வந்தது, நான் ஜூன் 22 தான் பார்த்தேன். அப்புறம் என்னப்பா டிப்ரெஷன் மோடு தான். அதே ஜாபை வேற மெயில் ஐடி வச்சு அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். பட் அந்த ஜாப் போஸ்டிங்கே க்ளோஸ்டு. இது இப்படியே விட்டா சரி வராது, இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து நம்ம கோல்ஸ் எல்லாம் கிரிட்டுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டோம். இனிமே இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுல நம்ம கன்சிஸ்டண்டா இருக்க போறோம். அதுல முக்கியமான கோல் என்னன்னா, நம்ம காலையிலயும் நைட்டையும் மெயில படிக்கணும். ஏன்னா மெயில் வந்திருந்தது பார்த்துருந்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிருக்கலாம். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தொடர்ச்சியா ஜாப் அப்ளை பண்ணிட்டே இருப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருப்போமா?